பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியவான். நம்மளா யாரு? பாக்கியவான்கள். கண்களை மூடி தேவ செய்திக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலுமாக உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களோடு பேசுவீராக. நீ பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. உடைய வசனத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்ற நாளிலுமாக நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, எந்த நிலைமையும் கர்த்தர் மாற்றுவார். எப்படி? எந்த நிலைமையும் கர்த்தர் என்ன செய்வாரா? மாற்றுவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர்ட்ட வந்த அவன் நிலைமை எப்படி இருக்குமா? மாறிடும். அவர் மாற மாட்டார். மனுஷன் என்ன செய்வார்? அவர் பிள்ளைகளை போல மாற்றுகிறார். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஒரு சில பகுதிகளை நம்ம பார்க்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 முதல் 23 வசனங்கள் வரை நம்ம கொஞ்சம் சற்று தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 முதல் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனம் வரை நம்ம கொஞ்சம் சற்று தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய நிலைமையை படிக்கிறோம். என்ன ஒரு மனிதனுடைய நிலைமைனா, ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனுடைய நிலைமையை இங்கே நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய நிலைமை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரேத கல்லறையிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான். ஒரு மனிதனுடைய நிலைமை என்னன்னாக்கா, கல்லறையில் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். கல்லறை என்ன சூழ்நிலை அப்படின்னா, அவனுக்கு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன். அவன் எங்கே இருக்கிறான்னா, அவன் குடியிருப்பு கல்லறையில் இருக்குது. அசுத்தாவி நிறைஞ்சிருக்குது. அவனை ஒருவனாலும் என்ன செய்ய முடியாதான்? அடக்கவே முடியாது. என்ன சங்கிலி போட்டு கட்டுனாலும் எல்லாத்தையும் ஒட்டச்சி எரிஞ்சிருவான். பயங்கர மூர்க்கமாக இருப்பான். ஒருவனாலும் அவனை என்ன செய்ய முடியாத? அடக்கவே முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாரையும் வேதனைப்படுத்துவான், துக்கப்படுத்துவான், துயரப்படுத்துவான், அநேகருடைய பொருளை சேதப்படுத்துவான். இப்படிப்பட்ட காரியங்கள் அவன்கிட்ட நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு 6 காரியத்தை நான் எழுதி வச்சுருக்கிறேன். அவனுடைய சொந்த பெயரையே மறந்துட்டான். இயேசுநாதர் கேட்குற, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார்னா, அவன் லேகியோன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு மனிதனுடைய நிலைமை, ஒரு பிசாசு பிடிச்சது ஒரு மனிதனுடைய நிலைமை, அவன் பேரே மாற்றிருச்சு. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருக்குது. அவன் உணர்வு இல்லாமல், வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். உணர்வே இல்லை அவனுக்கு. ஏன்? அவன் பிசாசு பிடித்த இந்த மனிதன். அவனை ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. அவன் தன் சொந்த குடும்பத்தையே அவன் மறந்து போயிடுவான். சொந்த குடும்பம், அவன் எந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று சொல்லி கூட அவனால் கெஸ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் மறக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கப்பட்ட மனிதனை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த மனுஷனை நம்ம கொஞ்சம் கண்ணு மடி சற்று நிறுத்தி பார்க்கலாம். இப்போ பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மகன் எப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இருப்பான்னு சொல்லி நம்ம அன்றைக்கி பார்த்தோம். இவனுடைய நிலைமையை தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். இங்கே உட்கார்ந்துருக்க அநேகருடைய நிலைமை ஒரு கேள்விக்குரிய கூட இருக்கலாம். என் நிலைமை இப்படியே தான் இருக்குமா? என் சூழ்நிலை இப்படியே தான் இருக்குமா? என் நிலைமை மாறாதா? என் நிலைமை இப்படியே தான் போய் முடியுமான்னு சொல்லி நம்ம ஒரு கேள்விக்குறியோட இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். உங்களுடைய நிலைமை எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் அவருக்கு லேசான காரியம். அவருடைய வார்த்தையினால காற்றும் கடலும் என்ன செஞ்சுட்டான்? அமைதலாயிருச்சு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டா நிற்கும். அவ்வளோ வல்லமை உள்ள ஆண்டவர் ஒரு மனிதனுடைய நிலைமையை மாற்றுகிறார். எப்படிப்பட்ட மனிதனுடைய நிலைமைனா, பிசாசு பிடிச்சு அவனை அழகழித்து கொண்டிருக்கிற, அவன் உணர்வில்லாதவன், ட்ரெஸ் இல்லாமல் பைத்திய பிடித்திருந்த ஒரு மனிதனை கர்த்தர்கிட்ட வரும்போது அவனுடைய நிலைமை மாறுகிறது. அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், என் புருஷன் அடங்கவே மாட்டான் பாஸ்டர், என் புருஷன் அடங்கவே மாட்டான். ஆண்டவர் அடக்கிடுவார். என் மனைவி அடங்கவே மாட்டா பாஸ்டர், நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தாலும் அடங்க மாட்டாளே,
அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் அடக்குவார். என் பிள்ளை அடங்கவே மாட்டான், என் பேச்சை கேட்கவே மாட்டான் பாஸ்டர். ஆண்டவர்கிட்ட வந்தால் அவர் என்ன செஞ்சிருவார்? அடக்கிடுவார். அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. இவனுடைய பிசாசு பிடிச்சிருந்த மகனை அரசாங்கத்தால் மாற்ற முடியுமா? கவர்மெண்ட்டில் ஒரு லெட்டர் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் இந்த பையன் பிசாசினால் பிடிக்கப்பட்ட மகனாக இருக்கான், அவனை சரி பண்ணுங்கன்னு சொன்னால் கொண்டு போய் என்ன செஞ்சுருவாங்க? சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து அவனை திருத்த முடியுமா? அவன் நிலைமையை மாற்ற முடியுமா? டாக்டரால் மாற்ற முடியும். எந்த மனிதனாலும் மாற்ற முடியாத பிசாசு பிடித்திருந்த மகனை கர்த்தர் என்ன செஞ்சார்? அவன் நிலைமையை மாற்றுகிறார். உங்களுடைய நிலைமையும் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக இந்த காலை வேளை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவர் உங்கள் நிலைமையை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த மனிதனுடைய சூழ்நிலையை பாருங்க. வஸ்திரம் இல்லாமல், உணர்வு இல்லாமல், யாருக்கும் அடங்காமல் அவன்கிட்ட யாரா போய் பேச முடியுமா? ஒரு கல்றையில் இருக்கிறவன்ட்ட போய் நம்ம போய் என்ன செய்ய முடியாது? பேசவே முடியாது, பயப்படுவோம். பேர்பட்ட கொடூரமானவன். பன்னிங்கெல்லாம் போய் என்ன செஞ்சிச்சு? போய் உழுது செத்துருச்சுங்க. அவனால் ஏகப்பட்ட நஷ்டங்கள். இவனை குறித்ததான பார்க்கும்போது நிறைய காரியங்களை படிக்கிறோம் நம்ம. அவனுடைய பேர் என்னது? லேகியோன்னு சொல்லி பிசாசு சொல்றான். இப்ப 15 வசனத்தை வாசிங்க. 5:15. இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்ப இதுல என்ன நடக்குது? இதுல முக்கியமான என்னன்னா, வஸ்திரம் இல்லாதவன் வஸ்திரம் தரித்து, அவருடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறுது பாருங்க. ஒரு மனிதனுடைய நிலைமையை ஆண்டவர் மாற்றுகிறார். அப்படியே அவனை விடலை. அப்படியே அவன் பிசாசு பிடித்த மனிதன் இயேசுவை சந்திக்கவில்லை என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாக இருக்கவில்லை என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை மண்ணோடு மண்ணாக போய் வென்றிருக்கும். இயேசு இடத்தில் வந்து லேகியனாக பிசாசு பிடித்திருக்கவன் வஸ்திரம் தரித்து அடுத்து என்ன செய்யறாரா? உட்கார்ந்து. முதல்ல அவன் உட்காரவே மாட்டான். அவன் உட்கார்ந்து, எனக்கு பிடித்த அந்த வார்த்தை என்னன்னா, புத்தி என்னது? புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். யார் பயப்படுறாங்கன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. 16. பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். பாருங்க, எல்லாருமே பயப்படுறாங்க. எப்படா புத்தி இல்லாதவன் எப்படா புத்தியா இருக்கான்? ட்ரெஸ் இல்லாதவன் எப்படி ட்ரெஸ்ஸோட இருக்கான்? அங்கு இங்கும் அழகழிச்சவன் எப்படி அமைதியாக உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, பெருமைப்பாக பார்க்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு மனுஷன் வந்தானா அவனுக்கு என்ன தெளிவாகுது? புத்தி தெளிவு. அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? முக்கியமாக புத்தி வேணும். புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லி பவுல் அடிக்கடி அந்த கலாத்தியர் நிருபத்தை சொல்லுவார். புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாமல் போயிட்டீங்களேப்பா. புத்தியை பற்றி நீதிமொழிகளில் நிறைய நம்ம படிக்கிறோம். புத்தியை பற்றி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டானாவே அப்போ தான் அவன் என்னவா மாறுறான்? புத்திமானாய் மாறுகிறான். அப்போ கிறிஸ்துவுக்குள் வராதவன் எப்படி இருப்பான்? புத்தி இல்லாதவனாய் இருப்பான். அப்போ பிசாசு பிடித்திருந்த அந்த மகன் புத்தி இல்லாதவனாய் இருந்தான். எப்போ இயேசுவிடத்தில் வந்தானோ அப்போ அவன் என்னவாய் மாறி விடுகிறான்? புத்திமானாய் மாறுகிறான். அல்லேலூயா. நம்மளாம் யாருங்க? புத்திமான்கள். புத்தி இல்லாத நம்மளை ஆண்டவர் முதல்ல புத்திமான்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1:8. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. சாலமோன் சொல்றாரு, உன் தகப்பன் புத்தியை கேள். அப்ப புத்தி என்பது ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்ற முதல் அட்வைஸ், தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு சொல்றாரு.
அதே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 2:11. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். புத்தி உன்னை என்ன செய்யுமா? பாதுகாக்கும். ஒரு மனிதனுக்கு முக்கியமானது ஒரு பாதுகாப்பு என்னன்னாக்கா புத்தின்னு சொல்லி நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு முக்கியமானது என்னென்னா புத்தி வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அது பாரு புத்தியாக பொழைச்சிருக்குது, உனக்கு தான் புத்தி இல்லை சொல்லுவோம்ல. அது பிள்ளை, நீனு தொல்லை அப்படின்னு சொல்லி திட்டுவான். நீனா பிள்ளையா? அது பாரு புத்தியாக பொழைச்சிருக்குது. நான் அது தேராதுன்னு நினச்சேன், அது எங்கேயோ போய் தேறி வந்துருச்சு. ஏன்னா புத்தியாக பொழைச்சிருக்குது. உனக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? புத்தி ஒன்று என்ன செய்யுமா? காப்பாற்றும், பாதுகாக்கும் என்று சொல்லி வசனத்தம் சொல்லுகிறது. அதே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7:13 வாசிங்க. 7ஆம் வசனமும் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். பாருங்க, புத்தியை பற்றி நிறைய படிக்கிறோம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் என்ன சம்பாதிக்கணுமா? புத்தியை சம்பாதி. எண்ணத்தை நீ சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அப்படி சொல்லி புத்தி தான் முக்கியம்னு சொல்லி அதே பெண்களுக்கு ஆண்டவர் சொல்றார், புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டு. புத்தி இல்லாத ஸ்திரீயோ என்ன செய்கிறார்? வீட்டை இடித்து போடுகிறாள். ஒரு பெண் அழகான ஸ்திரியாக இருக்கலாங்க, அழகுள்ள ஸ்திரியாக இருக்கலாம். அந்த பெண்ணுக்கு புத்தி இல்லைன்னா அது அழகுக்கு வேஸ்ட். ஆபிரகாம் சாராளை பார்த்து இப்போ ஆதியாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அழகுள்ளவளே, அழகு உள்ளவளே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆபிரகாம் தன் மனைவியை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க, அழகுள்ளவளே, அழகுள்ளவளேன்னு புகழுவர். கடைசியாக மரித்த பிறகு இந்த பிரேதம் என் கண்ணு முன்னாடி நிற்கிறது, இந்த பிரேதம்னு சொல்லி சொல்லுவார். அப்போனா நம்மளாம் யார்? பிரேதம். அழகுலாம் என்னது? வீண். அப்போ புத்தி தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு மனிதனுக்கு புத்தி தான் ரொம்ப முக்கியம். என்னது புத்தி? எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? ஆமேனா? அல்லேலூயாவா? அல்லேலூயா. ஒரு மனிதன் பிசாசு பிடித்திருந்த மகனுடைய பழைய நிலைமையை பார்க்கிறோம். அவன் வஸ்திரம் இல்லாமலும் அவனுடைய உணர்வு இல்லாமலும் அவனை யாராலும் அடக்க முடியாது. அவனாலும் ஒரு இடத்துல நிற்க மாட்டான். அவன் சங்கிலியால் கற்றால் அவனை அடக்க முடியாது. அப்படிப்பட்ட பிசாசு பிடித்து கல்லறையில் இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்த போது அவருடைய நிலைமை மாறுகிறது. நம்மளுடைய நிலைமையும் ஆண்டவரை அறியாததற்கு முன்பாக நம்ம நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தான் தெரியும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளுடைய நிலைமையை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி விட்டார். இனி ஆபிரகாம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்று என்ன செஞ்சார்? ஆபிரகாம் பேரை மாற்றினார். ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு. நம்மளை குறித்து நமக்கு என்ன ஒரு திட்டம் இருக்காது. என்னடா போடா, அவ்வளோதான், வாழ்ந்துட்டோம், சாதிச்சிட்டோம், போயிட்டோம் அப்படின்னு. ஆனால் தேவன் நம்மளை குறித்து ஒரு திட்டம் அழகாக வைத்திருக்கிறார். அதன்படி தான் நம்ம நடத்தி கொண்டு போகிறார். பிசாசு பிடித்த இந்த மகனை ஆண்டவர் புது மனிதனாக மாற்றுகிறார். புது மனிதனாக புத்தி தெளிந்த பிறகு அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 18 வாசிங்க. 18-19 வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 18-19. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தார் இடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அடுத்த வசனம் 20. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் இயேசுநாதர் சொல்றாரு, அந்த பிசாசு பிடித்த மகனை
தனக்கு செய்தவர்களை போய் என்ன செய்யும், மற்றவர்களுக்கு சொல்லு, அறிவின்றார். அதே போல் அவன் தெக்கோபலி நாட்டில் போய் தனக்கு செய்த ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை ஜனங்கள்கிட்ட போய் என்ன செஞ்சாரு, பிரசித்தம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, பழைய நிலைமையிலிருந்து புதிய நிலைமைக்கு வந்த பிறகு அவனால் அமைதியாக இருக்க முடியாது. இயேசுவை பற்றி தனக்கு செய்த, தனக்கு வாழ்க்கையில் செய்த அற்புதத்தையும் அடையாளங்களையும், இந்த மனிதனா, இவனா, பிசாசு பிடித்தது கல்றலையில் இருந்தவன், இவன் இவனுடைய வாழ்க்கையில இயேசுநாதர் வாழ்க்கையை மாற்றிட்டாரா, நிலைமையே மாற்றிட்டாரான்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படும் வண்ணமாக அவர்கள் பிரமித்து பார்த்தார்கள். அவருடைய நிலைமை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இவன் என்ன பிசாசு பிடித்த மகனாச்சு, இவனுக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆண்டவர் சொல்றார், தனக்கு உனக்கு நடந்தவைகள் என்ன செய்ய போய் எல்லாருக்கும் சொல்லு, உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அடுத்தது பார்க்கும்போது பிசாசு பிடித்திருந்தவன் உணர்வு அடைந்தான். என்ன அடைந்தானா? உணர்வு அடைந்தான். சங்கீதம் 119 125 வசனம் வாசிங்க. சங்கீதம் 119 125. நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். பாருங்க, நான் அறியும்படி என்னை என்ன செய்யுமா? உணர்வு உள்ளவனாக்கும். நான் உண்மை அறியும்படி, ஆண்டவரே நீர் தான் என்னுடைய வாழ்க்கையில இரட்சகர், மீட்பர் என்று அறிந்து கொள்ளும்படியாக என்னை என்ன செய்யணுமா? உணர்வு உள்ளவனாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அதே யோபு 32 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. யோபு 32:8. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை என்ன செய்யுமா? உணர்வுள்ளவனாக்கும். அதே போல சங்கீதம் 119 169 வாசிங்க. 169 119 169. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். பாருங்க, தாவீது அடிக்கடி சொல்ற வசனங்கள் என்னை உணர்வு உள்ளவனாக்கும். ஆண்டவரே, உணர்வில்லாமல் நான் போயிடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி என்னை என்ன செய்யணுமா? உணர்வு உள்ளவனாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது அடிக்கடி சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்கள், கேட்ட அந்த மார்க்கில் சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றினார். அதே போல் நம்முடைய நிலைமை எப்பேற்பட்ட நிலைமையை இருந்தாலும் நம்முடைய நிலைமையை ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கீங்க என் நிலைமையெல்லாம் மாறாதா, என் நிலைமை இப்படியே தான் இருக்குமா, என் சூழ்நிலை இப்படியே தான் இருக்குமா, என் சூழ்நிலை மாறாதான் நினைக்கலாம். நீங்கள் எப்போ கர்த்தர்கிட்ட வந்தீங்களோ கர்த்தர் உங்களை புது மனிதனாக, புது சிருஷ்டியாக, உணர்வுள்ளவனாக, புத்திமானாய் உங்களை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. இன்னொரு நபரை குறித்து நம்ம படிக்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5 வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். போதும். இப்ப இந்த சம்பவத்தை நம்ம எல்லாருக்குமே படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, ஆனால் பெனினாளுக்கு குழந்தை இருக்கு, எல்கானா. இப்ப இந்த அன்னாளுடைய கர்ப்பத்தை யார் அடைச்சா? டாக்டர் அடைச்சாரா? சொந்தக்காரங்க அடைச்சு வச்சாங்களா? கர்த்தரோ என்ன செஞ்சாரு? கர்ப்பத்தை அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தரோ அடைச்சு வச்சார். ஏன் கர்த்தரை அடைச்சு வச்சாரு? ஏன் இவருக்கு இதே வேலையா? கர்ப்பத்தை அடைத்தார். அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமாக வரும். ஏன் கர்த்தரோ கர்ப்பத்தை அடைத்தார்? அதுக்கு ஒரு ஆண்டவர் பெரிய பிளான் வச்சிருக்கார். ஒரு சத்தியம் இதுக்குள்ளே அடைக்கப்பட்டுள்ளது. கர்த்தரோ என்ன செஞ்சார்? கர்ப்பத்தை அடைத்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பெனினாளுக்கு குழந்தை இருந்தது, ஆனால் அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் போய் அன்னாள் என்ன செய்வாங்க?
கதறி கதறி எனக்கு குழந்தையை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் அப்படி ஆண்டவர் அடைச்சார் சொன்னால், ஏலியுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசியாக உருவாக்கணும்னு ஆண்டவர் சொல்லி திட்டம் வச்சிருந்தாரு. ஆனால் ஏலியின் பிள்ளைகள் வசனம் வாசிக்கிறோம், அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி, என்னுடைய பிள்ளைகள் வேணும், இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துவதற்கு ஒரு ஆட்களை, ஒரு மனிதனை தேடுறார். அப்போ யார் மூலியமா ஒரு மனிதனை உருவாக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கிறார்? ஒரு ஆண் மகன் நமக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அப்போ அன்னாளுடைய ஜெபம் என்னவா இருந்துச்சு? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கதறி ஜெபிக்கிறாங்க. தந்தா நான் வளர்க்குறேன்னு சொல்லலை, உங்களுடைய ஆலயத்தில் விட்டுற ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கோங்க, நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தினா நான் உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லி அவருடைய வேண்டுதல் இருந்தது. இல்லை கற்பத்தை அடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க? பிள்ளையை பெற்று தனக்கு இஷ்டமாக வளர்த்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அன்னாளை உடைச்சார், அவர் இருதயத்தை ஊற்றினாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்னாள் என்ன செஞ்சாங்க? அவருடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்துச்சு? எனக்கு ஒரு குழந்தையை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாருன்னு சொல்லி அந்த கொடுத்தீங்கன்னா பால் குடி மறந்தோடனே அந்த பிள்ளையை தேவ சம்மதை விட்டுட்டு போயிடுற ஆண்டவரேன்னு சொல்கிற பக்குவம் வர வரைக்கும் அன்னாளுடைய நிலைமையை மாற்றி வச்சிருந்தார். அல்லேலூயா. நம்மளுடைய நிலைமையை கூட ஒரு சேர்த்து என்ன செஞ்சு வச்சிருப்பாரு? கொஞ்சம் அடக்கி வச்சிருப்பார். கர்த்தரோ என்ன செஞ்சிருப்பாரு? நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை அனுமதிக்காமல் மறுத்து வச்சிருப்பார். இருப்பா, அவன் வெயிட் பண்ணு, உனக்கு நேரம் வரும், உன் வாசல் திறக்கப்படும். ஆமென். உன்னுடைய நேரம், என்னுடைய நேரம் வரும்போது நான் உன்னை உருவாக்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை வழி நடத்துவேன். நீ என் தாசன், நான் உன்னை மறக்கலப்பா, நான் உன்னை அடைச்சிருக்கேன்னு சொல்லி நீ வருத்தப்படாது. ஆனால் அன்னாள் சோர்ந்து போவே இல்லைங்க. அன்னாளுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போவே இல்லை, தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்காங்க. அப்போ ஏலி சொல்கிறாரு, குடிச்சு வெறிச்சிருக்கா போல, அப்படியே போதையில் இருக்க மாதிரியே அந்த அம்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி மாறியா அழைச்சி பேசியிருப்பாங்க. வெண்ணில என்ன செஞ்சிருப்பாங்க? இவ மலடி, இவள் குழந்தை இல்லை சொல்லி, குழந்தை இல்லாத ஒரு பெண்களுக்கு தான் அதோடைய வருத்தமும் வேதனையும் தரும். அந்த அம்மா கத்தி கதறி அழுதுருப்பாங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். நல்லா இன்னும் 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 ஏண்டவா, இன்னும் ஏண்டவான்னு சொல்லி அவர் எந்த அளவுக்கு அந்த அண்ணாளை பக்குவப்படுத்துகிற அளவுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கூட ஜெபத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னும் பத்தாது, இன்னும் பத்தாது, இன்னும் 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 நம்ம ஜெபிக்க 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 அந்த வாசல் திறக்கப்படும். ஆமென். பாருங்க, அண்ணாளுடைய ஜெபம் அப்படியே இருதயத்தை ஊற்றுகிறாள். ஐயோ ஆண்டவரே, குழந்தையை தாரோம், குழந்தையை தாரோம். கடைசியாக ஒரு பொருத்தனை அந்த அம்மா பண்ணுறாங்க, எனக்கு குழந்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைய உங்கள் சமூகத்தில் கொடுத்துற ஆண்டவரேன்னு சொல்லும்போது தேவன் கற்பத்தை திறந்தார். அல்லேலூயா. ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஏலிகிட்ட போய் நான் ஜெபம் பண்ண ஞாபகம் இருக்குதா, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை இந்தாங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தை அந்த குழந்தையை விடுகிறாள். பாருங்க, அன்னாருடைய நிலைமை கேவலமாக எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு ரொம்ப ஏளனமாக பேசியிருப்பாங்க. எனக்கு பிள்ளை இருக்கு, உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நல்லது கெட்டதை கூட கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. அவ்வளோ வெசனப்படுத்தி இருப்பாங்க. ஆனாலும் அன்னாள் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், என் நிலைமை மாறாத ஆண்டவரே, என் நிலைமை குழந்தை எல்லாமே நான் செத்து போயிடுவானான்னு சொல்லி அந்த அம்மாவுடைய இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அன்னாளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசியை உருவாக்குவதற்காக அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். அவனுடைய வயிற்றில் இருந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளை உருவாக்கி கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியம் தடைப்பட்டிருந்தால், அடைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதீங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுடைய வாசல்களை திறப்பார் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்திருக்கிற நெடுநாளாய் காத்திருக்கிறது வசனம் சொல்லுது, இருதயத்தை என்ன செய்யுமா? இளைக்க பண்ணும். இளைக்க பண்ணுன்னா நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, அப்படி இருதயம் உருகிடும், அவ்வளோதாண்டான்ற மாதிரி ஒரு எண்டுக்கு போயிடுவோம். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சம் பா எப்பேற்பட்ட சார். நம்ம ஒரு வேலைக்கு இப்போ ஒரு இன்டர்வியூக்காக காத்திருக்கிறோம், கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அப்படியே லெட்டருக்காக காத்திருப்போம். லெட்ரு வருது, இவர் அப்பாயின்மெண்ட்னு சொன்னோடனே எவ்வளோ சந்தோஷமாக ஆகா ஆகா ஆகான்னு எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்லி செய்யாமல் இருக்க மாட்டேன்ப்பா, நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவு நான் உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாட்ட சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேட்ட சொன்னம்பா, அதே போல உன்னை நான் விடமாட்டேன். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாற. நம்ம என்னைக்கு நம்மளை ஆண்டவர் கைப்பிடிச்சாரோ
அந்த பிடிச்ச கையை ஆண்டவர் விடவே மாட்டார். நம்ம வாழ்க்கையில் கடந்து போகும்போது சில போராட்டம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும், துன்பம் வரும், துயரம் வரும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை வரும். ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நம்ம நிலைமையும் மாற்றி எப்படி அன்னாளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய தேவன் காத்திருக்கிறார். அல்லேலூயா, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கை மாறும்? எத்தனை பேர் சொல்றீங்க? பாதி பேர் சத்தம் தான் கேட்குது, முக்காசி என்னுடைய வாழ்க்கை மாறும். அது உங்கள் வாயால் அறிக்கை செஞ்சாவே அது பெரிய ஜீவ விருச்சங்க. என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கு அவருக்கு ரொம்ப பிரியங்க. மானானது என்ன செய்யுமா? நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உம்மிடத்தில் வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அந்த கதறுதல் நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது நமக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் உடைக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. கட்டுகள் உடையும், வியாதிகள் நீங்கும். ஏன்னு சொன்னால் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிற, தேவனுடைய காரியங்களில் செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருக்கு விலையேறப்பட்டது. ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிறார், நம்மை நடத்துகிறார். எப்படி அன்னாளுடைய கற்பத்தை திறந்து ஒரு சாமுவேலை கொடுத்தாரோ அதே போல அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். அடைக்கப்பட்ட வியாதிகள், மருத்துவர் சொல்லுவான் இந்த சரீரத்தை காப்பாற்ற முடியாது, இந்த சரீரம் அவ்வளோதான். அவன் சரீரத்தை படித்தவர், ஆனால் நம்முடைய தேவன் சரீரத்தை படைத்தவர். அல்லேலூயா. நம்ம சரீரத்தை படைத்தவருக்கு முன்பாக நாம தாழ ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் வெறும் பூச்சியா ஆண்டவரே, நான் வெறும் களிமண் ஆண்டவரே, உமக்கு ஏற்றார் போல என் வாழ்க்கையை மாற்றுன்னு சொல்லி அவரிடத்துல சரணடையும் போது, ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தன் கைகளில் ஏந்தி உங்களை ஆண்டவர் பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக நம்மை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் ஒருவரை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். போதும் பாருங்க. இப்ப ஒரு சப்பானி எப்பயிலிருந்து சப்பானியா இருக்காரா? பிறந்ததுலேருந்து, தாயின் வயிற்றுல பிறந்ததுலேருந்து சப்பானி. அவருடைய நிலைமை எப்படி இருக்குது? சப்பானியா. அவரால் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. என்ன செஞ்சாங்களா? அவங்கள சுமந்து கொண்டு தான் என்ன செய்ய முடியுமா? வர முடியும். சுமந்து கொண்டு என்ன செஞ்சாங்களா? வந்தார்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இப்ப என்ன நடக்குது? தேவாலயத்திலே பிரவேசிக்கிற, தேவாலயத்துக்கு வரும்போது யார் வரா? பேதுருவும் யோவான் வரும்போது அந்த சப்பானி என்ன செய்யறாரு? அவன் கண்டு பிச்சை கேட்டா. பேதுரு யோவானை பார்த்து, எப்பா ஏதாவது தர்மம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரு? சப்பானி கேட்கிறார். அப்ப 4ஆம் வசனம் வாசிங்க. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் சர்ச்சில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கலாம், வாசலெல்லாம் உட்காந்துருப்பான் கோயிலில். அம்மா ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது நம்ம போய் நேராக என்னை ஒத்துப்பார் அப்படின்னு சொன்னோம்னாக்கா பிச்சைக்காரன் என்ன சொல்லுவான்? போயா தள்ளியா வாங்க, ஒரு பெரிய ஆளுவரை உத்து பார்க்கணுமா? வேற பெரிய உரு அப்படியே பிச்சைக்காரன் பையன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஜிபே வச்சுருக்கான், ஸ்கேன் பண்ணி போடுங்க அண்ணே போடுங்க அப்படின்னு உட்காந்து கேட்குறான். பெரியாஸ்பத்திரி வாசல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஸ்கேனர் தான். அந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வச்சு ஒரு அட்டையை கையில் வச்சுக்கிறான், செல்லு கிடையாது, ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு இதில் போடுங்கண்ணே எனக்கு ஏறிடுண்ணே அப்படின்னு. அது மாதிரி இப்போ எல்லாருமே அட்வான்ஸ் ஆகி போச்சு. அப்போ அந்த காலத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போயிட்டுருக்குறாங்க 2 பேரும். அப்போ அந்த தேவாலயத்தில் வாசலில் பிச்சை கேட்கும்படி அந்த யார் உட்காந்துருக்கா? சப்பானி உட்காந்துருக்கார். அப்போ போயிட்டு அவர் 2 ஹீரோக்களும் போய் என்னை உற்றுப்பார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்போ சப்பானி என்ன நினச்சிருப்பார்? அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அந்த சப்பானி என்ன செய்யறாரு? நோக்கி பாரு சொன்னோன்னே, ஏய் அப்பா பெரிய வெயிட்டான ஆளாக இருப்பாங்க போல, நோக்கி பாருன்னு சொன்னோடனே அவங்க என்ன செய்யறான்? அந்த சப்பானியா ஏதாவது போடுவான் போலடா அப்படின்ட்டு என்ன செய்யறான்?
நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. போதுமா? இப்ப பாருங்க, இப்ப பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர் என்ன இப்ப வெள்ளியும் பொண்ணு போடுவான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சப்பானி கேட்டிருப்பாரு. அப்ப அந்த பிச்சைக்காரன் என்ன சொல்றாரு பேதுரு? வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லப்பா அப்படின்னு சில கேப் விட்டுக்கோங்களேன். இப்போ அது என்ன நடந்திருக்கும்? வெள்ளியும் பொண்ணு இல்லையா? அப்புறம் இதுக்கியா உத்துப்பாருன்னு சொன்னேன்? போயாகிட்டு எதுக்கியா நீ உத்துப்பாருன்னு சொன்ன? வெள்ளியும் பொண்ணு போடுவேன்னு நினச்சி தானே உத்து பார்த்தேன், நீ என்ன இல்லைன்ற. அடுத்தது படிங்க. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொன்னோடனே அந்த சப்பான் நினைச்சிருப்பாரு, அப்போ வேற ஏதாவது இருக்குமோ? நம்மளே ஒருத்தர் போய் ஹெல்ப்புன்னு கேட்கும்போது நீ கேட்க வந்து எனக்கு புரியுது, உனக்கு தரலான்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு உத்து பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், என்னப்பா மேட்ரை காசை கூடிய நீ ஏன் உத்து பாருன்ற அப்படின்ட்டு, உனக்கு தரலாம் தான் நினைக்கிறேன், ஆனால் எப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிற மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. பாருங்க, பிறந்தது முழு சப்பானியா இருந்த அந்த பிச்சை கேட்கிற ஒரு மனிதன் ஆலயத்தில் இருக்கிறான். அவன்கிட்ட என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவன் யாருடைய பிள்ளையாக இயேசப்பா தெரியாது. அவனுடைய நிலைமை சூழல சப்பானியா மாதிரியே இருக்கிறான். ஆனால் பேதுரு யோவான்னு அவங்க என்ன சொல்கிறாங்க? என்னிடத்தில் ஒன்றே ஒன்று இருக்குது. என்னன்னா இருக்குன்னா, இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய, எழுந்து நட என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். வலது கையினாலே பிடித்து அவனை சப்பானியை தூக்கி விட்டான். சப்பானியை ஒருத்த கை வலது கையை எப்படி தூக்க முடியுமா? பிரதராலேயே தூக்க முடியாது. அப்படிதான் தூக்கிடுவீங்கண்ணா. இப்போ சப்பானி மாதிரி இருக்கா ஒரு பெரிய ஆளாக இருக்கான்னு வச்சுங்களேன், அவர் என்ன செய்ய முடியும்? ஒரு 3 பேர் தூக்கு தூக்கு அப்படின்னு. சர்ச்சிலே ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டார். அவர் தூக்குறதுக்கு 4 பேர் ஓடுறாங்க, கொடுக்குன்னு தூக்கு தூக்குன்னு. அவர் இருக்கிறது இப்படியே சொன்னாங்கிறாரு. அவரை சுற்றி தூக்குறதுக்கு 4-5 பேர் ஓடுறாங்க. அவர் அதுக்குன்னே மயங்கி வந்துடுவார் போல. ஏன்னா அவ்வளோ பேர் வரீங்க. அது மாதிரி மயங்கி தூக்க முடியாது. அப்போ சப்பானியாக இருக்கவங்கள நவுத்தவே முடியாது. பாருங்க, அந்த பேதுரு யோவான் எவ்வளோ ஒரு வைராக்கியம் இருக்கும், விசுவாசம் இருக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடன்னு வலது தூக்குறான். அந்த இடத்துல என்ன நடக்குது? உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. உடனே அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தைன்னு ஒருத்தன் சொல்லும்போது, அறிக்கையிடும் போது, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கும் போது அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். உடனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அந்த ஜெபம் கிடைக்கும், நடக்கும். அது நடக்காதுன்னு சொல்லக்கூடாது, கிடைக்கும், நமக்கு நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான்னு வாசிக்கிறோம். அடுத்த வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். எப்பேற்பட்ட ஆச்சரியம் பாருங்க. ஆமென். ஒரு தாயின் வயிற்றிலேருந்து பிறந்த சப்பானிய, அவனுடைய சூழ்நிலையை, அவனுடைய நிலைமை எந்த நிலைமையாக இருந்திருக்கும்? கடைசியும் அந்த பேதுருவும் யோவானும் அவனை சந்திக்கலைன்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லலைனாக்கா, அவனுடைய நிலைமை கடைசி வரை என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? தேவாலயத்தில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் அந்த வார்த்தையை உச்சரித்த, அந்த வார்த்தையை விசுவாசித்த சப்பானி உடைய வாழ்க்கை மாறியது. அவன் என்ன செஞ்சானா? குதிச்சானாங்க. எப்படி இருந்திருக்கும்? சப்பானி குதிச்சா எப்படி யோசனை பண்ணி பாருங்களேன். கால் மடங்கி சூமி ஒரு கால் கரடு முடரெல்லாம் பலன் கொண்டதுன்னு வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்பேற்பட்ட அற்புதம் செஞ்சிருக்காரு பாருங்க. குதித்து சர்ச்சில் குதிச்சு பாஸ்டர் ஆராதிக்கிற மாதிரி குதிச்சு ஆராதிக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் ஆமென். பாருங்க, அடுத்த 9 வாசிங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பாருங்க, பிச்சை கேட்டுட்டு இருந்தவன் இப்ப காலைல ஒரு 10 மணிக்கு பிச்சை கேட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்தவன் தேவனால் அற்புதம் பெற்று தேவாலயத்தில் கர்த்தரோட பிள்ளைகளோடு நின்று துதிச்சு ஆண்டவரை ஆராதிச்சான். ஜனங்கள்லாம் இவனா தாய் வீட்டிலேருந்து இந்த சப்பானியன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு
தேவன் அவனுடைய நிலைமையை மாற்றினார். சற்று நம்ம சிந்தித்து பார்க்கலாம். 3 நபர்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஒன்று, கல்லறையிலிருந்து பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை அவன் எப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும், அவனுடைய நிலைமை மோசமான நிலைமையில் இருந்தாலும், இயேசு கிட்ட வந்த பிறகு அவனுடைய நிலைமை மாறினது. அவன் நிலைமை மாறி அப்படியே அமைதல அல்ல, அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து தனக்கு உண்டான அற்புதத்தையும் அடையாளங்களையும் குறித்து மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்த தொடங்கினான், பிரசங்கம் பண்ண தொடங்கினார், அற்புதம் அடையாளங்களை சொல்ல தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். அன்னாளை குறித்து வாசிக்கும் போது அன்னாளுடைய வாழ்க்கையில் அவருடைய நிலைமை குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஏளனமான பேச்சுகளும் ஏளனமான காரியங்களும் அவமானங்களும் துக்கங்களும் இருந்தது. அந்த அன்னாளுடைய கற்பத்தை என்ன செஞ்சார்? அடைச்சிருந்தார். அவங்களுடைய நிலைமை ரொம்ப கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் தேவன் ஒரு நாள் குறித்த நேரத்திலே, குறித்த திட்டத்திலே, குறித்த காலங்களிலே என்ன செஞ்சார்? கற்பத்தை திறந்து அவருக்கு ஒரு சாமுவேல் என்ற குழந்தையை கர்த்தர் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நிலைமையில தள்ளப்பட்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் யாரும் விடுவிக்க முடியாது, யாரும் காப்பாற்றவே முடியாது, இதிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர் கர்த்தர். அவர் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவராலே முடியும். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வத்தையும் படைத்தவர். மனிதரை மட்டும் தன்னுடைய கைகளை ஏந்தி ரொம்ப நேசித்து உருவாக்குனதுனால நம் மீது அன்பு கொண்டு நம்முடைய நிலைமையை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல. நம்முடைய நிலைமை அநேகருக்கு கேள்விக்குறியாக இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கிற தேவன் அல்ல. நம்முடைய நிலைமையை மாற்றி மற்றவர்களுக்கு சாட்சியாக, மற்றவர்களுக்கு ஆச்சரியப்படத்தக்கதாக, மற்றவர்கள் இவர்கள் வியந்து போக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு உயர்வையும் தருவார் என்பது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியப்படுவண்ணமாய் அந்த சப்பானுடைய வாழ்க்கையில ஒரு நடந்த சம்பவம், பேதுரும் யோவானும் சொல்கிறார், என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, என்னை உத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்றுதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவனுடைய சப்பானியா இருந்த வாழ்க்கை மாறினது. பிரியமானவர்களே, அவன் உட்கார்ந்தே இருந்த இடத்து அவன் வாழ்க்கை அவ்வளோதான், அவனால் எதுவுமே செயல்படுத்த முடியாதுன்னு எல்லாரும் ஒரு முத்திரை குத்திருப்பாங்க. அந்த முத்திரையை உடைத்தார் கர்த்தர். எல்லாரும் மேலே ஒரு முத்திரை குத்துவான், இவன் ஒரு பாவியான மனிதன், இவன் ஒரு பாவி. அந்த விபச்சார ஸ்திரீ கையுமையுமாய் பிடிக்கப்பட்டது சொன்னாங்க. இவள் விபச்சார ஸ்திரீ என்று சொல்லி அவளை முத்திரை குத்தினார்கள். தேவன் அவனுடைய அந்த பாவத்தை மன்னித்து, முதலில் பாவம் செய்ய எவன் அவன் முதலில் கையில் கல்லெறிங்கள்னு சொன்னார். அந்த ஸ்திரீயை பார்த்து மன்னித்து அனுப்பினார். பேதுரு மீன் பிடிக்க போகிறார், வலையை விரிக்கிறார், இரவும் பகலுமாக மீன் பிடித்து பிரயாசப்படுறார், ஒரு மீன் அகப்படலை. அசந்து போய் டயர்டாகி வரார். அவருடைய வாழ்க்கை என்னடா மீன் ஒரு மீனும் அகப்படலை. பேதுருடைய சம்பவத்தை படிக்கும்போது மீன் பிடிக்கிற வல்லுநர் அவருக்கு தான் தெரியுமா எங்கே வலையை போட்டால் எங்கே மீன் கிடைக்கணும். அவருக்கே ஒரு சூழ்நிலை மீனே அகப்படலை. ஆண்டவர் சொல்றாரு, வலையை கொண்டு போய் வலது பக்கமாக போடுப்பா அப்படின்னு. பேதுரு நம்மள என்ன செஞ்சிருப்பான், ஓ நீ யாரு எனக்கு தெரியாதா, நான் தெரியும் அப்படின்னு. ஆனால் பேதுரு எதுவுமே சொல்ல, அவர் சொன்னபடியே போய் வலது படத்தில் போட்டார். வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு அவ்வளோ மீன்களை கொடுத்தாரா கர்த்தர். பா, அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும், இவர் மெய்யான தேவன், இவர் தான் இரட்சகர்னு சொல்லி பேதுரு அப்படி உணர்ந்திருப்பார். சாதாரண மீன் பிடிக்கிறது. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடின ஆண்டவரை, ஓட்டத்தை முடிச்ச ஆண்டவரை, விசுவாசத்தை காத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஒரு சாட்சியாய் ஆண்டவர் மாற்றுவார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அநேகருக்கு, உலக நாடுகளுக்கு உங்களை என்ன செய்வாரா, ஒரு சாட்சியாக பிரமிக்கத்தக்கதாக உங்களை நிறுத்துவார். ஆமென். அநேகர் ஆச்சரியப்படும், இவனா, இந்த பிரதரா, இந்த பையனா, இந்த சிஸ்டரா, இந்த பொண்ணா, ஆச்சரியம். அப்பா, அநேகருக்கு பிரோஜனமாக ஆண்டவராலே மாற்ற முடியும். அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற முடியும். ஏன் எப்போ செய்வார், உங்களை ஆண்டவர் கரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்னாளுக்கு செய்த ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? சாதாரண ஒரு பிசாசு பிடிச்சிருந்தவன், அவனுக்கு வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, பேரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனை சொல்கிறாரு, உன் வீட்டுக்கு போப்பா அப்படின்றாரு. அப்போ அவனுக்கு ஒரு வீடு இருந்திருக்கு, ஆனால் மறந்துட்டு அவன் எங்கே இருக்கான், கல்றையிலே இருக்கான். ஆனால் நம்மளை விடுவார் ஆண்டவர், நம்மளை தேடி வருகிற நல்ல மேய்ப்பன். ஆடுகள் சொன்ன வசனம் என்ன சொல்லுது, விசுவாசிகள்னு சொல்லுது. நம்மளே யாரும் ஆடுகள் என்ன செய்யணுமா, புல்லை மெதுவாக சாப்பிட்றோம்.
வசனத்தை மெதுவாக வாசித்து தியானம் பண்ணணும். லபக்கு லபக்கு லபக்குன்னு புல்லை தின்னா புல் என்ன செஞ்ச தொட்டையில் போய் சிக்கிங்க. அப்புறமேட்டு விக்கல் வரும், தண்ணியை குடி அப்படிம்பாங்க. அது மாதிரி புல் மேய் தான் பாப்பா. புல் கிடைக்குதுன்னு டப டபுள் மேய முடியாது. வசனத்தை மெல்ல 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 வாசித்து 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 தியானம் பண்ணணும். அதான் தேவன் சொல்கிறாரு, நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு அன்னாலை போல ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். ஏதோ சபைக்கு வந்தோம், சர்ச்சைக்கு வந்தோம், இன்னைக்கு அப்பா ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை கேட்டோம், ஆண்டவர் ஆராதிச்சோம், நம்மளுக்கு முடிச்சுன்னு இல்லாமல் இன்னும் போதாது. இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றி 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 ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது அன்னாளுக்கு செய்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த சப்பானிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் இனிமேல் எழுந்திருக்க முடியாது, நம்மளால் வாழவே முடியாது, மீளவே முடியாது, இதான் கடைசி எண்டுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலைமையை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கொஞ்சம் ஏச்சு நிற்கலாமா? கொஞ்சம் ஏச்சு நின்று ஆண்டவரே கொஞ்சம் நன்றி சொல்லி எல்லாருடைய நிலைமையை மாற்றின பிறகு அவங்க அப்படியே அமைதலாக இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் போய் துதிச்சாங்களாம். அந்த பிசாசு பிடித்திருந்த மகன், அவன் கல்றில் இருந்தவன் போய் தனக்கு செய்தவைகளை, தனக்கு ஆண்டவர் செய்ததை எல்லாருக்கும் போய் பிரசங்கம் பண்ணினான். ஆண்டவரை, எனக்கு நீங்கள் எவ்வளோ நன்மையை செஞ்சுருக்கீங்க அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயமும் அற்புதமும் அடையாளங்களை செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே, நான் பிரசங்கம் பண்ணணும், அநேகருக்கு ஒரு சாட்சியை அதை மாற்றுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அன்னாள் குழந்தைய கொடுத்த பிறகு சர்ச்சுக்கு போகலன்னு இல்லைங்க, குழந்தைய கொடுத்த பிறகும் போய் சர்ச்சில் போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபித்தாலாம். ஆண்டவரே, கொடுத்த குழந்தைக்காக நன்றி ஆண்டவரே, குழந்தை கொடுக்கலாலும் ஸ்தோத்திரன்னு போய் அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குழந்தையை தாரு, எனக்கு ஒரு பிள்ளையை தாருன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை கதறி அழுது இதயத்தை ஊற்றின அண்ணால் குழந்தை கொடுத்த பிறகும் ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்து ஆண்டவர்கிட்ட போய் நன்றி சொன்னான். ஆண்டவர் கொடுத்த குழந்தைக்காக ஸ்தோத்திரன்னு சொன்னான். அதே போல பேதுரு யோவானும் அந்த சப்பானியை சுகமாக்கின பிறகு அவன் சர்ச்சில் போய் துதிச்சு ஆண்டவர் ஆராதித்தான்னு வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நிலைமையை, என்னுடைய நிலைமையை, உங்களுடைய நிலைமையை ஆண்டவர் மாற்றி இருப்பார். எத்தனை பேர் உங்களுக்கு தான் தெரியும், கர்த்தர் எவ்வளோ அற்புதம் அடையாளம் செய்திருப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் அடையாளம் செய்த ஆண்டவருக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவரை என்னை நடத்தினீங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இனிமேல் எங்களை நடத்த போறீங்க, என் சூழலை எப்படி மாற போறேன்னு அநேகர் ஆச்சரியப்படும் வண்ணமாய் எங்கள் நிலைமையை மாற்றும் ஆண்டவர் சொல்லி சின்ன ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நிலைமையை மாற்றுங்க அப்பா. எல்லாரும் என் மேல ஆச்சரியப்படணும் ஆண்டவரே, இந்த மகனா, இந்த மகளா, இந்த விசுவ சிஸ்டரா, இந்த பிரதரா இப்படி மாறிட்டாரு, இவ்வளவு வல்லமையை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துறாரு, அநேகருக்கு பிரமிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை மாற்றுன்னு சொல்லி ஆண்டவரை கேளுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை ஆச்சரியப்படத்தக்கதாக எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய நிலைமையை மாற்றும் ஆண்டவரே, எங்களுடைய நிலைமையை மாற்றுங்க அப்பா. எங்கள் நிலைமை எல்லாரும் கேலிக்குரிய ஆயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, அநேகருக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஏளனமாக ஒரு கேலி பேச்ச ஆயிடக்கூடாது ஆண்டவரே. அநேகருக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க, அநேகருக்கு முன் உதாரணமாக இருக்க தேவன் என்னை உயர்த்தினார், தேவன் என்னை ஆசீர்வதித்தார், என் நிலைமையை மாற்றினார், என் எல்லையை விரிவாக்கினார் என்று சொல்லத்தக்கதாக எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட 3 உதாரணத்துக்காக நன்றி ஆண்டவரே. அந்த உதாரணத்தின் மூலம் நாங்கள் கேட்டுவிட்டு செல்லாதபடி அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில மெல்ல மெல்ல அசை போட்டு கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆசீர்வதி, கேட்ட ஒவ்வொரு மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் விடுதலையை தாங்க ஆண்டவரே, அவங்களை ஏக்கங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அநேக வேண்டுதல் இருக்கும் ஆண்டவரே, அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆண்டவரே, அவர் வாழ்க்கையெல்லாம் நிறைவேற்றுங்க அப்பா. அந்த நிலைமையெல்லாம் மாறட்டும், அந்த மந்த நிலைமை மாறட்டும், ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே. ஒரு செழிப்பை தாருங்க ஆண்டவரே, ஒரு உயர்வை தாங்க ஆண்டவரே, ஒரு பக்தியை தாங்க ஆண்டவரே. இன்னும் போதாத ஆண்டவரே, இன்னும் வளர தேவ ஞானம் புத்தி அடைய ஆண்டவரே எங்களை உணர்வுள்ளவனாக ஆக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கு பொறுப்படுத்துகள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.